ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வர பெல் சிம்மில் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இது எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மே 30 தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக வந்து நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து சயின்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடியில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிஇ பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தா பெட்டர்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எத்தனை இயர் வரைக்கும் ஒர்க் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 31, 2025 வரைக்கும் நீங்கள் இந்த ஜாபில் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 18,000 ப்ளஸ் ஹச்ஆர்ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 50. அடுத்து வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது பேச்சுலர் இன் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் ஜாப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2015 மார்ச் 31 வரைக்கும் இந்த ஜாபில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா 20,000 ப்ளஸ் ஹச்ஆர்ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்பர் ஏஜ் லிமிட்டும் 50. அடுத்து வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் இதுக்கு 5 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி இன் ஃபிசிக்ஸ் முடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி ஆர் பிஏ இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து 1 இயர் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்கும் இந்த ஜாபில். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 20,000 வந்து ப்ளஸ் ஹச்ஆர்ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 50 தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து 50 தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அடுத்து 2 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி ஆர் பயோடெக்னாலஜி சுவாலஜி ஆர் மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 20,000 ப்ளஸ் ஹச்ஆர்ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் லெதர் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 20,000 பெர் மந்த், ஏஜ் லிமிட்டு 50. அடுத்து வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் வந்து ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்சி இன் சுவாலஜி ஆர் பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 20,000 ப்ளஸ் ஹச்ஆர்ஏ, அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 50. அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 1க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ ஆர் பிடெக் இன் லெதர் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 25,000 ப்ளஸ் ஹச்ஆர்ஏ, அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் 1க்கு வந்து 2 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஇ ஆர் பிடெக் இன் லெதர் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும், இல்லைனா எம்எஸ்சி பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 25,000 ப்ளஸ் ஹச்ஆர்ஏ, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35. அதே போல் ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு இன்னும் 2 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக் இன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 31,000 சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் 35ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் 1க்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் எம்எஸ்சி இன் கெமிஸ்ட்ரி ஆர் கெமிக்கல் சயின்ஸ், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஆர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆர் முடிச்சிருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 25,000 ப்ளஸ் ஹச்ஆர்ஏ, ஏஜ் லிமிட் 35ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ப்ராஜெக்ட் அசோசியேட் 1க்கு வந்து 2 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எம்எஸ்சி இன் கெமிஸ்ட்ரி ஆர் மைக்ரோபயாலஜி முடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பிஇ ஆர் பிடெக் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் ஓகே, சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 25,000 ப்ளஸ் ஹச்ஆர்ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் 35. அடுத்த ப்ராஜெக்ட் அசோசியேட் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து பிஆர் பிடெக் இன் லெதர் டெக்னாலஜி முடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 25,000 ப்ளஸ் ஹச்ஆர்ஏ. இதுக்கும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 தான். அடுத்த ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் பிடெக் நேனோ டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா எம்எஸ்சி நானோ டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கும் சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 25,000 ப்ளஸ் ஹச்ஆர்ஏ. 35 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அந்த ஜாபில் ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராஜெக்ட் அசோசியேட் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்எஸ்சி இன் பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி ஆர் சுவாலஜி ஆர் மெடிக்கல் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது பிஆர் பிடெக் இன் பயோடெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 25,000 ப்ளஸ் ஹச்ஆர்ஏ. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35. அடுத்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோவுக்கு வந்து 3 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்சி இன் கெமிஸ்ட்ரி ஆர் ஜென்ரல் ஆர்கானிக் நானோ டெக்னாலஜி, பாலிமர் சயின்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ் இதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 37,000 ப்ளஸ் ஹச்ஆர்ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 28 தான். அடுத்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோவுக்கு ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் எம்எஸ்சி இன் கெமிஸ்ட்ரி, அதே போல் கெமிஸ்ட்ரி ஆர் ஜென்ரல் ஆர்கானிக் வந்து முடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 37,000 ப்ளஸ் ஹச்ஆர்ஏ. இதுக்கும் ஏஜ் லிமிட் 28 தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரேட் டிகிரி இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் கெமிக்கல் சயின்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 42,000 ப்ளஸ் ஹச்ஆர்ஏ சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் 40. அடுத்து வந்து பிரின்சிபல் ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் பிஆர் பிடெக் இன் லெதர் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 49,000 ப்ளஸ் ஹச்ஆர்ஏ. அப்பர் ஏஜ் லிமிட் 40. அடுத்து ரிசர்ச் அசோசியேட்டுக்கு ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் எம்டெக் இன் லெதர் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 58,000 ப்ளஸ் ஹச்ஆர்ஏன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்பர் ஏஜ் லிமிட் 35ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் எல்லாத்துக்குமே ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு, பிடபிள்யூடி கேண்டிடேட் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும், ஓபிசி கேட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 2 ஸ்டேஜ் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ரிட்டன் எக்ஸாம் எழுதுறது மாதிரி இருக்கும். இது ஜேஆர்எஃப் சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் அண்ட் ரிசர்ச் அசோசியேட் தவிர பாக்கி இருக்க எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதுறது மாதிரி இருக்கும். அது வந்து எம்சிக்யூ டைப் ரிட்டன் எக்ஸாம் தான் நீங்கள் எழுதுறது மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 50 மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா June 12 தான் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம் டேட் டைமிங் பார்த்தீங்கன்னா 10 AM to 10:45, அதாவது 45 மினிட்ஸ் வந்து எக்ஸாம் இருக்கும். இதுக்கான மேக்ஸிமம் மார்க் வந்து 50 மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ரிட்டன் எக்ஸாம் குவாலிஃபை ஆனவங்க வந்து பர்சனல் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலே வந்து இந்த சீரியல் நம்பர், பொசிஷன் வைஸ் சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த சீரியல் நம்பர் படி வந்து 13ஆம் தேதி இன்டர்வியூ இருக்குது. அதே போல் 14ஆம் தேதியும் சில கேட்டகரி பொசிஷனுக்கு வந்து இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அது கூட நம்மளோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து செல்ஃப் அட்டஸ்டட் சர்டிஃபிகேட்டை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்டர்வியூ அண்ட் ரிட்டன் எக்ஸாம் போது நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொண்டு வரலன்னா உங்களை இன்டர்வியூக்கு அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொண்டுட்டு போகணும். அதே போல் 10 மணிக்கு உள்ளே வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் அந்த டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் வந்து ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் தவிர வேறு ஏதாச்சும் லாங்குவேஜில் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கிலீஷ் டிரான்ஸ்கிரிப்டும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கெசட்டட் ஆஃபீஸர்லேருந்து வாங்கிட்டு, கெசட்டட் ஆஃபீஸர் ஆர் நோட்ரிலேருந்து நீங்கள் இங்கிலீஷ் டிரான்ஸ்கிரிப்ட் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாப் பார்த்திங்கன்னா முழுக்க டெம்பரரின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டெம்பரரி பேசிஸில் தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க.
ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக படித்து பாருங்கள். இந்த ஜாப்ஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.